வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு போட்டோ ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த ஸ்கேம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த ஸ்கேம்ல நம்ம மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸ்டாக்னோகிராஃபி அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ஒரு மெத்தட் மூலியமாக தான் இந்த வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ ஸ்கேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ மாதிரி சென்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த போட்டோ டவுன்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனை கம்ப்ளீட்டா ஹேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேம். ஜஸ்ட் ஒரு போட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபைலை சென்ட் பண்றது மூலியமாக அந்த நம்ம டவுன்லோட் பண்ணதுமே நம்மளோட மொபைலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய போட்டோ ஃபைல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. அண்ட் ரெண்டாவது வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆகுற மாதிரி செட்டிங்ஸ் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போயிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வென் யூஸ் மொபைல், அதுக்கப்புறம் வென் கனெக்ட் வைஃபை அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லா டீக்கையும் எடுத்து விட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆட்டோ டவுன்லோடையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரெகுலரா வாட்ஸ்அப்க்கு எப்பப்பெல்லாம் அப்டேட் பிளே ஸ்டோர்ல கேட்கறாங்களோ அப்ப எல்லாமே ரெகுலரா அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா நீங்க மாட்டாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.